30 வருஷமா அமெரிக்காவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா சுத்திக்கிட்டு இருந்த கனடாவுக்கு அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ மிகப்பெரிய ஒரு செக்கை வச்சிருக்காருன்னா நம்ப முடியுது அவங்களால. வாஷிங்டன்ல ட்ரம்ப்போட டீமுக்கும் கனடாவோட டீமுக்கும் 3 நாளா ட்ரேட் டாக்ஸ் நடந்தது. ஆனா இதோட எண்ட்ல என்னாச்சு தெரியுங்களா? இதோட எண்ட்ல எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் போடாம கனடாவோட டீம் போங்கடா நீங்களும் உங்க டீலுன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிட்டு பேச்சுவார்த்தையில பாதியை முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா கனடாவோட 75% ஆஃப் எக்ஸ்போர்ட் வந்து அமெரிக்காவை நம்பிதான் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அமெரிக்காவை விட்டு கனடா இந்த மாதிரி பாதியிலேயே வந்து எந்திரிச்சு போகக்கூடிய அளவிற்கு அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் போட்ட கண்டிஷன்ஸ் அது மாதிரி. அப்படி என்னதான் டொனால்ட் ட்ரம்ப் கண்டிஷன்ஸ் போட்டாரு இந்த வீடியோல பார்க்கலாம். இதை விட மிக மிக முக்கியமான மேட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கனடா கூட ட்ரேட் டாக்ஸ் நடக்குது பாத்தீங்களா? இதே மாதிரி ஒரு ட்ரேட் டாக்ஸ் இந்தியா கூட நடந்துகிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு கனடாவுக்கு அமெரிக்கா போட்ட அதே கண்டிஷன்ஸை நாளைக்கு இந்தியாவுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் போடலாம். அப்படி போடாம இருக்கணும்னா இந்தியா என்ன பண்ணணும், அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது போன்ற அதிமுக்கியமான விஷயங்கள் உலகம் முழுக்க எந்த மூலையில் நடந்தாலும் சின்னதா ஒரு வீடியோவில் டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சதன்ஸ் குளோபல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஆக்சுவலா என்ன நினைச்சுன்னு கேட்டீங்கன்னா, 1994ல இருந்து கனடாவும் அமெரிக்காவும் 2 நாடுகளும் டாக்ஸே இல்லாம ரொம்ப ஜாலியா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எது வரைக்கும் கேட்டீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவோட பிரசிடென்டா வர்ற வரைக்கும். டொனால்ட் ட்ரம்ப் எப்போ அமெரிக்காவோட பிரசிடென்டா வந்தாரோ அப்போதான் ஆரம்பிச்சது பிரச்சனை. டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, கனடாலேருந்து அமெரிக்காவுக்கு இம்போர்ட் ஆகிற ஸ்டீல் அண்ட் அலுமினியத்துக்கு 50% டாக்ஸ் போட்டாரு. இன்னொரு ஆச்சரியமான விஷயம், கனடாலேருந்து அமெரிக்காவுக்கு கார்கள், கண்டெய்னர் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. கனடாலேருந்து அமெரிக்காவுக்கு இம்போர்ட் ஆகிற காருக்கெல்லாம் 25% டாக்ஸ் போட்டாரு. அது மட்டும் இல்லாம கனடாலேருந்து அமெரிக்காவுக்கு இம்போர்ட் ஆகிற வைன், சிமெண்ட்னு கண்ணுல பார்த்த எல்லா பொருளுக்குமே இஷ்டத்துக்கு டாக்ஸை போட்டு ஏத்தினார். இதை பார்த்து கடுப்பான கனடா, சரிங்க ட்ரம்ப் என்னதான் சொல்றான்னு பேசியாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு கனடா கவர்மெண்ட் ஒரு டீமை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு டொனால்ட் ட்ரம்ப்போட டீம் கிட்ட ட்ரேட் டாக்ஸ் நடத்தினாங்க. 3 நாள் நடத்தினாங்க. இந்த பேச்சுவார்த்தையில டொனால்ட் ட்ரம்ப்போட டீம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, சரிங்க நான் ஸ்டீல் அண்ட் அலுமினியத்துக்கு போட்ட 50% டாக்ஸை 25% நாங்க குறைக்கிறோம். ஆனா கனடால இருந்து அமெரிக்காவுக்கு வர எக்ஸ்போர்ட்டுக்கு நாங்க சீலிங் வைக்க போறோம், குறைக்க போறோம்ன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, கனடால இருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய காருக்கெல்லாம் 25% போட்டிருந்தோம் இல்லையா, அதை 15% நாங்க குறைச்சிக்கிறோம். ஆனா கனடால இருந்து அமெரிக்காவுக்கு இம்போர்ட் ஆகக்கூடிய கண்டெய்னருக்குலாம் நாங்க 25% டாக்ஸ் தான் போடுவோம், அதை குறைக்க மாட்டோம்னு சொல்றாங்க. அதாவது வரியை முழுசா குறைக்காம கொஞ்சமா குறைச்ச மாதிரி காமிச்சிட்டு கனடான்ற ஒரு நாட்டையே முழுக்க முழுக்க தன்னோட கண்ட்ரோல் கொண்டு வரதுக்காக ட்ரம்ப் பிளான் பண்றாரு. இதோட நிறுத்திருந்தா கூட பரவாயில்லைங்க, அமெரிக்கா போட்ட மற்ற கண்டிஷன் தான் கனடாவை வெறுப்போட உச்சத்துக்கே கொண்டு போச்சு. என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா இந்த இவி வெஹிக்கிள்ஸுக்கு தேவையான பேட்டரி எல்லாம் செய்யறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு கனடாவையும் சைனாவையும் தான் மிகப்பெரிய நம்பி இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில கனடா தங்கிட்ட இருக்கக்கூடிய ரேர் எர்த் மினரல்ஸை அமெரிக்காவுக்கு மட்டும்தான் நீங்க கொடுக்கணும், வேற எந்த நாட்டுக்கும் கொடுக்க கூடாது. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்கு அந்த ரேர் எர்த் மினரல்ஸை அடிமாட்டை விலக்கி கொடுக்கணும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கண்டிஷன் தூக்கி போடுறாங்க. இதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கனடால இருக்கக்கூடிய கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அவங்க நாட்டோட பால் அண்ட் விவசாயம் இந்த துறைகளை பாதுகாக்கிறதுக்காக வெளிநாட்டுல இருந்து ஏதாவது பொருளை, பால் பொருட்களையோ இல்ல விவசாயம் சார்ந்த பொருட்களையோ இம்போர்ட் பண்றதுக்கு கட்டுப்பாடுகள் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ அதை தளர்த்தி விட்டு அமெரிக்காவில் உற்பத்தி ஆகக்கூடிய பால் பொருட்கள், அமெரிக்காவில் விளையக்கூடிய அக்ரி சம்பந்தமான பொருட்கள், விவசாய சம்பந்தமான பொருட்கள்லாம் கனடாக்கு நீங்க இம்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த கண்டிஷனை வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் அமெரிக்கா போட்ட கண்டிஷன் என்ன தெரியுங்களா, கனடா வேற எந்த நாட்டோடையாவது ட்ரேட் டீலோ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடணும்னா அமெரிக்காவோட பர்மிஷன் இல்லாம போடக்கூடாது. இந்த கண்டிஷனை எந்த நாடுங்க ஏத்துப்பாங்க? இதை கேட்டதும் பேச்சுவார்த்தைக்கு போனா கனடா கவர்மெண்டோட டீம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கதான் கொந்தளிச்சுட்டாங்க. ஏங்க எங்க நாட்டோட சாவியை உங்ககிட்ட கொடுத்துட்டு நாங்க எப்படி இங்க வாழ முடியும்? அமெரிக்காவுக்கு கனடாவுக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சதுனால எவ்வளவு விலைவாசி ஏறினாலும் பரவாயில்ல, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நாங்க தாங்கிக்கிறோம். அதுக்காக எங்க நாட்டோட சுயமரியாதையும் எங்க நாட்டோட தொழிலையும் உங்களுக்கு அடமானம் வச்சுட்டு நாங்க உயிர் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு டேபிளை தட்டிட்டு பாதியிலே எந்திரிச்சு கிளம்பிட்டாங்க. சரிங்க, அமெரிக்காவுக்கு கனடாவுக்கு இடையே நடக்கிற இந்த பிரச்சனையால யாருக்கு நஷ்டம்னு கேட்டீங்கன்னா 2 பேருக்கும் தாங்க. ஆக்சுவலா அமெரிக்காவும் கனடாவும் பக்கத்து நாடுங்க. அமெரிக்காவுக்கு மேலதான் கனடா இருக்கு. இன்னும் சொல்ல போனா அமெரிக்கா பல விதமான அன்றாட தேவைகளுக்காக கனடாவை தான் நம்பி இருக்குது. எந்த வகையிலன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவுக்கு தேவையான கேஸ் வந்து கனடால இருந்து வருதுங்க. அமெரிக்கா தனக்கு தேவையான பெட்ரோல் வந்து வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணுது. அப்படி இம்போர்ட் பண்ற பெட்ரோல்ல இருந்து 60% வந்து கனடால இருந்து தான் வருது. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட கார் இண்டஸ்ட்ரி கனடாவை நம்பி தான் இருக்குது. அமெரிக்கால இல்லாத டெக்னாலஜியா அவங்க ஏன் கனடால இருந்து கார் இம்போர்ட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா,
ஆக்சுவலா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல கம்பெனிகள் தன்னோட ஃபேக்டரிஸை கனடாவில் வச்சிருக்காங்க. இன்ஜின் மட்டும் அமெரிக்கால இருந்து போகும், கனடால எல்லாமே அசம்பிள் ஆகி அமெரிக்காவுக்கு திரும்ப வரும். அதே போல அமெரிக்கால இருந்து பல பொருட்களுக்கான ரா மெட்டீரியல் கனடாவுக்கு போயிட்டு அங்க போய் பார்ட்ஸா உருமாறி அமெரிக்காவுக்கு வரும். இவ்வளவு ஏங்க அமெரிக்கா தனக்கு தேவையான கரண்டே கனடாக்கு தான் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட மிக மிக முக்கியமான பொருளான ரேர் எர்த் மினரல்ஸ், அதாவது அமெரிக்கால சேட்டலைட் செய்யணும்னாலும், அமெரிக்கா மிசைல் செய்யறதுக்காகவும், அமெரிக்கால இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் சம்பந்தமான எந்த ஒரு ரேடார் சிஸ்டம் செய்யணும்னாலும் எல்லா பொருட்களுக்கும் தேவையான மிக மிக முக்கியமான ஒரு ரா மெட்டீரியல் ரேர் எர்த் மினரல்ஸ். அந்த மினரல்ஸ்க்கு அவங்க மிக மிக அதிகமா நம்பி இருக்கிறது சைனாவையும் கனடாவையும் தாங்க. ஸோ இந்த அளவுக்கு அமெரிக்கா கனடாவை சார்ந்து தான் இருக்கிறாங்க. அதே போல கனடாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 மாசம் கனடாவில் வெறும் பனி தாங்க இருக்கும். ஸோ அதனால அந்த 6 மாசத்துல அக்ரி பொருட்கள், விவசாய பொருட்கள், காய்கறிகள் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அந்த 6 மாச பீரியடுக்கு கனடாவுக்கு தேவையான ஃப்ரெஷ் காய்கறி, பழங்கள் எல்லாமே அமெரிக்கால இருந்து தான் போகணும். இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம், அமெரிக்காவுக்கு தேவையான பொட்டாஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பொட்டாஸ் உரம் கனடால இருந்து இம்போர்ட் ஆகுது. கனடா மட்டும் அமெரிக்காவுக்கு பொட்டாஸ் உரம் கொடுக்கலன்னா அமெரிக்கால காய்கறி உற்பத்தி மிக கடுமையா பாதிக்கப்பட்டு அமெரிக்காவில காய்கறி பழத்தோட விலை உச்சத்துக்கு போயிடும். அமெரிக்காவோட கார் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய அளவு பாதிக்கப்படும். எந்த வகையிலன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கால கார் இண்டஸ்ட்ரி எப்படி ரன் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய ஸ்டீல் கனடாக்கு போயிட்டு கனடால இருக்கக்கூடிய ஃபேக்டரியில காரா உருமாறி மறுபடியும் அமெரிக்காவுக்கு வருது. ஸோ அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் தடைப்பட்டுச்சுன்னா அமெரிக்காவோட கார் இண்டஸ்ட்ரியை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி 2 நாடுகளுமே ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்துதான் இருக்கிறாங்க. சரிங்க, அமெரிக்காவுக்கு கனடாவுக்கு இடையே நடக்கிற இந்த பிரச்சனையில இந்தியாவுக்கு என்ன படிப்புன்னு கேட்டீங்கன்னா இருக்கு. என்ன விஷயம்னா, அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் ட்ரேட் டாக்ஸ் நடக்குது இல்லைங்களா, இதே ட்ரேட் டாக்ஸ் இப்ப இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்த ட்ரேட் டாக்ஸ்ல கனடால போறாரு பாத்தீங்களா, மிக முக்கியமான கண்டிஷன் டைரி அண்ட் அக்ரி ப்ராடக்ட்ஸ். இந்த கண்டிஷனை இந்தியாவுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் போடுறாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டிஷனை டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கும் போடுவாரு. இந்தியாவையும் தன்னோட டிராப்ல சிக்க வைக்க பாப்பாரு. டொனால்ட் ட்ரம்ப்போட இந்த டிராப்ல இந்தியா சிக்க கூடாது, கவனமா இருக்கணும்னு சொல்லி பல ஜியோ பாலிட்டிக்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்ற மிக முக்கியமான அட்வைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா அமெரிக்காவோட டெம்பரரியான பெனிஃபிட்ஸுக்கு ஆசைப்படக்கூடாது. அமெரிக்கா டெம்பரரியா ஏதோ டாக்ஸ் பெனிஃபிட் தர்றாங்கன்னு சொல்லிட்டு, டாக்ஸை குறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆசைப்பட்டு இந்தியாவோட மிக மிக முக்கியமான விஷயங்களை விட்டு கொடுத்துடக்கூடாது. இந்த அட்வைஸ பல ஜியோ பாலிட்டிக்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. கனடாக்கு அமெரிக்கா போட்டிருக்க அதே கண்டிஷனான அமெரிக்காவோட விவசாய பொருட்களையும் பால் பொருட்களையும் இந்தியாவோட இறக்குமதி பண்றதுக்கு அனுமதிக்கிற கண்டிஷனை இந்தியாவுக்கும் போடுவாங்க. அந்த கண்டிஷனுக்கு இந்தியா எப்பவுமே ஒத்துக்கவே கூடாது. எக்காரணத்தை முன்னிட்டும் இந்திய விவசாயிகளையும் இந்திய பால் உற்பத்தியாளர்களையும் கைவிட்டக்கூடாது. அமெரிக்கால இருந்து விவசாய சம்பந்தப்பட்ட எந்த பொருளையும், டைரி சம்பந்தப்பட்ட எந்த பொருளையும் இந்தியாவுக்குள்ள இறக்குமதி செய்யறதுக்கு அலோவ் பண்ணவே கூடாதுன்ற விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அதை மட்டும் அலோவ் பண்ணாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயம், பால் தொழில்கள் ஒட்டு மொத்தமா அழிஞ்சு போயிடும். இந்தியாவோட விவசாயம் கால்நடை தொழில், இந்த தொழிலை அமெரிக்கா கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. சோ அதுக்கு இந்தியா இடம் தரக்கூடாது இந்த விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அடுத்த விஷயம், இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு இடையே நடக்கிற இந்த ட்ரேட் டாக்ஸ்ல அமெரிக்கா ஒரு ஸ்டெப் இறங்கி வந்தாங்கன்னா நம்மளும் ஒரு ஸ்டெப் இறங்கி போகலாம், தப்பு இல்லைங்க. ஆனா அமெரிக்கா போற எல்லா கண்டிஷனுக்கும் நம்மளே இறங்கி போகணுன்ற விஷயத்த ஒத்துக்கவே கூடாது. அமெரிக்காவோட நம்ம சரிசமமா நின்றுதான் அந்த பேச்சுவார்த்தை நடத்தணுமே தவிர இறங்கி போகவே கூடாதுன்ற விஷயத்த பல ஜியோ பாலிட்டிக்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்காவோட கண்டிஷனுக்கு உட்படாம அமெரிக்கா போட்ட கண்டிஷனுக்கு எல்லாம் கெத்தா நோ சொன்ன கனடாவோட முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்னன்ற கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.